ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் நாங்கள் தோளில் சங்கு சக்கர முத்திரை குத்திக் கொண்டவர்கள் அதுவே நாங்கள் இறைவனின் உடைமை என்பதற்கு அடையாளம் என்று அடியார்கள் நெஞ்சை நிமிர்த்திச் சொன்னார்கள். அப்படி கூறிய ஒரு அடியாருக்கு இறைவன் என்னவெல்லாம் கைமாறு செய்கிறான் தெரியுமா? நீ எனக்கு அடிமை என்று ஒப்புக்கொண்டாயல்லவா? இனி உனக்கு எந்த குறையும் நான் வைக்க மாட்டேன். என் அருகிலேயே வைத்துக்கொண்டு ஒரு அரசனுக்குச் செய்யும் மரியாதைகளை உனக்குச் செய்து உன்னை தூய்மைப்படுத்துவேன் என்று இறைவன் அருளுவதாக இந்த 8வது பாசுரம் அமைகிறது. இறைவனின் தொண்டில் கிடைக்கும் இன்பத்தையும் அதனால் ஆன்மா அடையும் தூய்மையையும் இந்த பாடல் விவரிக்கிறது. திருப்பல்லாண்டு 8ஆம் பாசுரம். நல்லதோள் சோறும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காது குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. இந்த பாசுரத்தில் ஒரு பக்தன் இறைவன் தனக்குச் செய்த உபகாரங்களை நினைத்து உருகிப் பாடுகிறான். 1. அறுசுவை உணவும் அருகிலிருக்கும் பாக்கியமும். நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணிச் சேவகமும். இறைவா, நீ எனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறாய்? நெய் ஒழுகும் சுவையான பிரசாதத்தை உணவாகத் தந்தாய். அதைவிட மேலாக தினமும் உன் அரச சபையில் உன் அருகிலேயே இருந்து தொண்டு செய்யும் மாபெரும் பாக்கியத்தை தந்தாய். இது வெறும் சாப்பாடு மட்டுமல்ல, அவனுக்கு தொண்டு செய்ய உடலுக்குத் தெம்பையும் தந்து உள்ளத்திற்கு மகிழ்ச்சியான சேவையையும் தந்தான் என்கிறார். 2. அரச மரியாதைகள். கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து. அது மட்டுமா, ஒரு ராஜா தன் சேவகனை பாராட்டித் தருவது போல உணவுக்குப் பின் தாம்பூலம் தந்தாய். கழுத்தில் அணிந்து கொள்ள மாலையும் காதில் அணிய குண்டலங்களும் உடம்பில் பூசிக்கொள்ள நறுமணம் மிக்க சந்தனமும் தந்தாய். இவை உலகியல் ஆபரணங்கள் அல்ல. இறைவனுக்குச் சாத்திய துளசி மாலை, சந்தனம் போன்ற பிரசாதங்களே அடியார்களுக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள். இறைவனின் தொண்டில் இருக்கும்போது கிடைக்கும் கௌரவங்கள் இவை. 3. ஆன்மத் தூய்மை. என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக அழுக்கு படிந்திருந்த என் ஆன்மாவை பாவங்கள் அனைத்தையும் போக்கி தூய்மையான வெண்ணிறமான ஆன்மாவாக மாற்றும் வல்லமை படைத்தவனே. இதுதான் இப்பாடலின் உயிர் நாடி. உலகப் பற்றில் கிடந்ததால் கருத்துப்போன உயிரை தன்னுடைய சேவையில் ஈடுபடுத்தி வெளுக்கச் செய்தான் என்கிறார். 4. கருடக் கொடியோனுக்கு பல்லாண்டு. பையுடை நாகப் பகைக்கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. படம் எடுத்தாடும் பாம்புகளுக்குப் பகையான கருடனை தன் கொடியில் கொண்ட எம்பெருமானே, என்னை இவ்வளவு தூய்மைப்படுத்திய உனக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன். எம்பெருமானே, நான் உனக்கு அடிமை என்று வந்தவுடன் நீ எனக்கு நெய் கலந்த சோறிட்டு உன் அருகிலேயே சேவை செய்யும் பாக்கியத்தை தந்தாய். மாலை, சந்தனம், தாம்பூலம் என அரச மரியாதைகளை தந்து கௌரவித்தாய். எல்லாவற்றிற்கும் மேலாக பாவங்களால் அழுக்கடைந்திருந்த என் ஆன்மாவை தூய்மையான வெள்ளுயிர் ஆக்கினாய். இவ்வளவு கருணை புரிந்த கருடத் கொடியோனே, உனக்கு நான் நன்றியுடன் பல்லாண்டு பாடுகிறேன் என்று ஒரு அடியான் நெகிழ்ந்து கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது.